எல்லார் கண்ணுக்கும் ஏன் கோவம் தான் தெரியுது. ஆனா இவங்கள பாருங்க, இவங்க பண்ற தப்பு யாருக்கும் தெரியலையா? வருஷத்துல ஒரு நாள் தான் ரக்ஷா பந்தன் பண்டிகையே வருது. ஆனா அத கூட இவங்க 2 பேரும் அலட்சியப்படுத்துறாங்க. அவன் நிஜமாவே அவனுடைய அம்மாவையும் குடும்பத்தையும் இழந்துட்டான். எங்க போயிருந்தீங்க 2 பேரும்? ஒண்ணுல நித்யாவோட அம்மாவையும் அண்ணியும் பார்க்க போயிருந்தோம். கல்யாணத்துக்கு அப்புறம் மொத்தமா நீ உன் மாமியார் வீட்டுக்கே சொந்தம் ஆயிட்டியா? ரக்ஷா பந்தன் எவ்வளவு ஒரு புனிதமான பண்டிகைங்கிறதையே நீ மறந்துட்ட இல்ல? அம்மா காலையில அம்மா தான் முதல் ஆளா வந்து என்கிட்ட ராக்கி கட்டிக்கிட்டாரு. அம்மா நான் ஒத்துக்கிறேன், இந்த உலகத்துல என்னால எதை வேணாலும் மறக்க முடியும். ஆனா கண்ணு கையால ராக்கி கட்டுறத என்னால எப்படிமா மறக்க முடியும்? யாரும் இல்லாம கனு கையில தனியா ராக்கி கட்டிக்கலாம் நீ நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. அப்பதானே எல்லார் முன்னாடியும் உன்னோட மானம் காத்துல பறக்காது. எங்களை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உனக்கு இல்ல. தயவு செஞ்சு எங்க எல்லாரையும் நிம்மதியா வாழ விட, அது போதும். நீ வாய மூடு. நான் அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது தெரியல? மறந்து போச்சா உனக்கு? இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பெரியவங்க சின்னவங்க கிட்ட கேள்வி கேட்டா மட்டும்தான் சின்னவங்க பேசணும். நான் உன்கிட்ட இன்னும் எந்த கேள்வியும் கேட்கல. என்ன இவ மறுபடியும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா? ரக்ஷா பந்தன்ல நடந்த அந்த பிரச்சனைக்கு அப்புறம் நியாயமா இவ முகத்துல சோக ரேகைகள் மட்டும் தானே இருக்கணும். அண்ணி, இன்னைக்கு என்ன டிஃபன் பண்ணிருக்கீங்க? வாசனை அப்படியே மூக்க தொலைக்குது. இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் பிடிச்ச டிஃபன் தான் செஞ்சிருக்கோம். எங்களுக்கு பிடிச்ச டிஃபனா? வந்து உட்காருங்க. சரி வா. அத்தை அத்தை டிஃபன் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டுட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச சப்பாத்தியும் டாலும் பண்ணிருக்கேன். இங்க இந்த வீடே தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. நான் உனக்கு டிஃபன் சாப்பிடலங்கிறது மட்டும்தான் கஷ்டமா இருக்கா? எனக்கு ஒண்ணும் பசிக்கல. நீங்க 2 பேரும் சீக்கிரமா சாப்பிட்டு கடைக்கு வாங்க. இருங்கம்மா, நாங்களும் உங்க கூடவே வரோம். பரவாயில்லையே, எல்லாரும் போயிட்டாங்களா? அப்ப கிரவுண்டு கிளியரா தான் இருக்கு. வாமா என் நித்யா டார்லிங் கண்ணு. நான் டீ போட்டு கொண்டு வரேன். இவ்வளவு நாள் கழிச்சு உங்க 2 பேரையும் இப்படி சந்தோஷமா பார்க்க என் மனசுக்கு திருப்தியா இருக்கு. அந்த ஆண்டவன் மனசு வச்சா எல்லாமே சீக்கிரமா சரியாயிடும். ஆஃபீஸ்க்கு போலாமா இல்லை லீவ் போட்டுடலாமா? லீவ் எதுக்கு? என்ன எதுக்குங்கிற? உனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு வரலையா? என்ன மறந்துட்டியா? நமக்கு புதுசா கல்யாணம் ஆனப்போ இப்படிதான் கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துக்கிட்டே முழுகிடுவோம். என்னாச்சு? எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா அமர்? ஆனா என்ன பண்றது? எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அப்பாவோட ஞாபகம் எனக்கு போக மாட்டேங்குதே. அப்பா எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, எப்போ அவரை பத்தி தான் மனசு யோசிச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு மனைவியா உங்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் ஐம் சாரி அமர். ஹேய், எனக்கு புரியுது நித்யா. இன்ஃபேக்ட் நான் தான் உன்கிட்ட சாரி சொல்லணும்.
மாமாவை நினச்சி நீ எவ்வளோ டென்ஷனாக இருக்கன்னு எனக்கு தெரியும். இருந்தும் ஐம் சாரி. அப்பா ஏன் நம்மளை விட்டுட்டு போயிட்டார் அமர்? எங்க போயிருக்காரு? அம்மா இருக்காங்க, அண்ணி இருக்கா, அவங்களோட பொறுப்பெல்லாம் ஐ மீன் அவங்கள பார்த்துக்கிற பொறுப்பு இன்னும் அதிகமாயிடுச்சு. எப்படி அந்த பொறுப்புகளை நான் தானே சுமந்தாகணும் அமர். என்னால எவ்வளவு தூரம் செய்ய முடியும்னு தெரியல. உன்னால செய்ய முடியும். நிஜமா உங்களுக்கு அப்படி தோணுதா? எஸ், ஆஃப் கோர்ஸ். வா போலாம். சரி, நான் கிளம்புறேன். சாயந்தரம் நான் பிக்கப் பண்ண வருவேன். நித்யா, என்ன அப்படி பாக்குறீங்க? உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும். நித்யா, இந்த உலகத்திலே நான் ரொம்ப லக்கியான ஆளு. யூனோ வாய்? ஏன்னா என்கிட்ட உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கா. நானும் உன்ன மாதிரியே ஆக ஆசைப்படுறேன். அப்பதான் நான் உனக்கு கிடைச்சதுக்கு நீ ரொம்ப லக்கியா நினைப்ப இல்ல? இந்த போட்டோவையும் இந்த ஆர்டிகளையும் பேப்பர்ல போடுற அளவுக்கு யார் இந்த வேலையை செஞ்சிருப்பான்னு எனக்கே தெரியல. ஏண்டா உனக்கு புரியல? நித்யா தான் இதெல்லாம் போட்டிருக்கா, வேற யார் போட்டிருக்க போறாங்க? யார் இதை செஞ்சிருந்தாலும் அவங்கள நான் சும்மா விட மாட்டேன். யாரடா விட மாட்டேன்? நித்யாவையா? எங்க அம்மா வீட்ல என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு எங்க தெரியுமா? அம்மா வீட்டில் ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும் நித்யா. ஆனா நாம நல்லா இருக்கணும்னா அதெல்லாம் நீ இங்கே கொண்டு வரக்கூடாது. நான் ஒத்துக்கிறேன். இன்னைக்கு இந்த குடும்பம் நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்குன்னா அது எங்க அம்மா தனியாளா கஷ்டப்பட்டு உருவாக்குனாங்கன்னு நான் ஒத்துப்பேன். அவங்க பக்கமும் நியாயம் இருக்கு. ஐ மீன், அவங்களுக்கு கிடைச்ச இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு அவங்க கெஸ் பண்ணது எல்லாமே கரெக்ட் தான். அவங்க பக்கம் தப்பு இல்லை. அதே நேரத்தில் நித்யா பக்கம் இருக்கிற நியாயங்களை சொல்றதுக்கு அவளுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா அம்மா அவகிட்ட நடந்துக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும். அம்மா அவளை புரிஞ்சுக்கணும். நித்யா இந்த வீட்டு மருமகளா அவளோட கடமைகள்ல இன்னைக்கும் எந்த குறையும் வச்சது இல்லை. அவ செஞ்ச எல்லாமே இந்த குடும்பத்தோட நல்லதுக்காகத்தான். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் பிறந்த வீட்டுக்கும் புகுந்த வீட்டுக்கும் எந்த வித்தியாசமும் அவ பார்த்தது கிடையாது. எல்லாமே ஒண்ணுதான் அவளுக்கு. என்னைக்கு அவ பேருக்கு பக்கத்துல சாஸ்திரிங்கிற பேர் வந்துச்சோ அன்னிலேருந்து அவ இந்த வீட்டில் உள்ளவங்கள தான் சொந்தங்களா நினைக்கிறா. மனசார அவ ஏத்துக்கிட்டா. ஆனா கூடவே அவ எந்த வீட்டிலேருந்து இங்க வந்தாளோ அந்த வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அவ மறக்கல. இது ஒரு நல்ல மனுஷனுக்கான அடையாளம் தானே? இந்த உலகத்திலே நான் ரொம்ப லக்கியான மனுஷன். நானும் உன்ன மாதிரி ஆக ஆசைப்படுறேன். அப்போதான் நான் கணவனா கிடைச்சதுக்கு நீ என்ன மாதிரியே லக்கியா ஃபீல் பண்ண முடியும். வெறும் வார்த்தைக்காக நான் உன்கிட்ட அப்படி சொல்லலை நித்யா. நான் சொன்னது ரொம்ப கம்மியான வார்த்தை தான். ஏன்னா இது முயற்சி இல்லை, நான் அதை அமல்படுத்துகிறேன். என் முடிவை நான் ஏற்கனவே எடுத்துட்டேன்.
அமர் ஏன் இன்னும் இங்க வரல? சாயந்தரம் வரேன்னு சொன்னாரே. ஒருவேளை ஆபீஸ்ல வேலை அதிகமா இருக்குமோ, அதனாலதான் இன்னும் வரலையோ? சரி பரவாயில்ல விடு. ஆட்டோ ஆட்டோ, ஒரு நிமிஷம் இல்லைங்க. அத்தையும் மாமாவும் இன்னும் கடையில இருந்து வரல போல இருக்கு. அமர் ஏற்கனவே வீட்டுக்கு வந்துட்டாரா? நான் அவருக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அமர் 1,14,000 ரூபாய் செக் போட்டிருக்காரு. எங்க அம்மாவோட பேர்ல போட்டிருக்காரு. நான் உங்க அம்மா பேர்ல ஒரு பெரிய அமௌண்ட்டை எஃப்டியில் போட்டு வச்சிடுறேன். அதுல வர்ற இன்ட்ரெஸ்ட் அவங்க செலவுக்கு சரியா இருக்கும். ஆனா வீட்ல மத்தவங்களோ இல்ல அத்தையோ உங்களை கேட்டா? இது கேள்விக்கான நேரம் இல்லை நித்யா, முடிவுக்கான நேரம். நான் முடிவை எடுத்தாச்சு. இல்ல அமர், நான் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன் அமர். அமர், என்ன இது? எங்க அம்மா பேர்ல எதுக்கு இவ்ளோ பெரிய செக்? எங்க அம்மாவுக்கு நீங்க இவ்ளோ பணம் கொடுக்க போறீங்களா? எதுக்கு? ஏன்னா இது என்னோட கடமை. உங்க கடமையா? இல்ல அமர், இது என்னோட கடமை. இவா, உனக்கு நான் தெளிவா சொல்றேன். கரெக்டா உனக்கு புரிய வைக்கிறேன். உட்கார். இந்த பொறுப்புகளை உன் கூட சேர்ந்து முதல்ல நானும் செய்ய தான் ஆரம்பிச்சேன். ஆனா அப்புறம் நடுவில் அப்படியே நான் விட்டுட்டேன். ஆனா நான் மனசார உன் விஷயம் எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்கணும்னு விரும்புறேன். உன்னால ஒரு மருமகளா இருந்துட்டு மகளை எல்லா கடமையும் செய்ய முடியும்னா, என்னால ஒரு மாப்பிள்ளையா இருந்துகிட்டு பையனா எந்த கடமையும் செய்ய முடியாதா? ஆனா அமர், இல்ல நித்யா, நான் தான் காலையில உங்ககிட்ட சொன்னேன்ல, நான் உன்ன மாதிரி ஆகிறதுக்கு ஆசைப்படுறேன். உனக்கு உன்னோட மாமியார் வீட்டுக்குன்னு சில கடமைகள் இருக்குன்னா, எனக்கும் என்னோட மாமியார் வீட்டுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. அப்பா போன இந்த நேரத்துல அம்மாவுக்கும் சரி அண்ணிக்கும் சரி எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு. நான் உங்க ஃபீலிங்ஸை ரொம்பவே மதிக்கிறேன் அமர். ஆனா அதுக்காக நீங்க இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உங்க அம்மா டெய்லி உனக்கு ஃபோன் பண்ணி உங்ககிட்ட பணம் கேட்டுட்டே இருப்பாங்களா? இப்போ இருக்கிற காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷனுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷனை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஒரு பெரிய அமௌண்ட்டை அம்மா பேரில் எஃப்டியில் போட்டு வைக்கிறேன். அதில் வர்ற இன்ட்ரெஸ்ட் அவங்க செலவுக்கு சரியா இருக்கும்ல. ஆனா வீட்ல அத்தையோ இல்ல மத்தவங்களோ கேட்டா நாம என்ன பதில் சொல்றது?
இது கேள்வி கேட்குற நேரம் இல்லை நித்யா, முடிவெடுக்கிற நேரம். நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். இல்ல அமர், என்னால இதுக்கு அனுமதிக்க முடியாது. தேவையில்லாம விஷயத்தை பெருசாக்குறது எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே பிடிக்காது. இது அவங்களோட கொள்கைக்கு எதிரான ஒரு விஷயம் அமர். நித்யா, உன்னால கொஞ்ச நேரம் இந்த கொள்கைகளை தூக்கி போட்டுட்டு உன்னை பத்தி யோசிக்க முடியாதா? இப்படி கட்டி போடுற சம்பிரதாயங்களை மதிச்சு உன் சொந்தங்களை பார்த்துக்க முடியாத அளவுக்கு ஆளாயிடாத. இதெல்லாம் நீ தானமா எனக்கு சொல்லி கொடுத்த. நீ உண்மைக்கு தயாரா இருக்கணும்னா எதையும் எதிர்க்கணும்னு நீ எனக்கு சொல்லி கொடுத்துருக்க. நோயாளிக்கு மருந்து கசப்பா தான் இருக்கும், ஆனா அதுக்கு டாக்டர் அவனுக்கு மருந்து கொடுக்காம இருப்பாரா? அப்புறம் எப்படி குணமாகும்? அதனால சில நேரத்துல நம்ம யார் மேல அக்கறையா இருக்கோமோ அவங்களுக்கு விருப்பத்துக்கு எதிராக போய் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது இருக்கும். கண்டிப்பா செய்யணும். இதெல்லாம் நீ தானே சொல்லி கொடுத்த. இப்ப நான் நீ சொல்லி கொடுத்த விஷயத்தெல்லாம் செய்ய போறேன். நீ ஏத்துக்கிட்டாலும் சரி, இல்லைனாலும் சரி. ஆனா அமர், நான் நித்யா, இனிமே வாக்குவாதம் வேண்டாம். நான் செய்யறது கரெக்டுன்னு எனக்கு தெரியும். நான் இதை செஞ்சே தீர்வேன். இதுல உன் பேச்சே நான் கேட்க மாட்டேன். நான் இப்போ உங்க அப்பாவை பார்க்க போறேன். நான் என்னுடைய நண்பனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. உங்க அப்பாவுக்கு ஏதாவது தகவல் சொல்லணும்னு சொல்லு, நான் போய் சொல்லிடுறேன். இல்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல மாமா. அப்ப சரிம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹே சாம்பியன், ஏய், என்ன மாமா? நான் இப்போ உங்க அப்பாவை பார்க்க தான் போயிட்டு இருக்கேன். நான் என்னுடைய நண்பனை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுமா. உங்க அப்பாவுக்கு ஏதாவது கொடுக்கறதுக்கு மெசேஜ் இருந்தா சொல்லு, நான் போய் கொடுத்துட்றேன். என்னாச்சு உனக்கு? என்ன யோசனை? இல்ல, அப்படிலாம் எதுவும் இல்ல மாமா. நான் அவங்க கிட்ட போன்ல பேசிட்டு தானே இருக்கேன். அப்படியா? அப்ப சரி, நான் கிளம்புறேன். அமர், ஒரு நிமிஷம் உங்க போனை கொடுங்களேன். ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இந்த ஹலோ ஆண்டி, நான் நித்யா பேசுறேன். நித்யா, நீயாம்மா? சரி சொல்லுமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஆண்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்னன்னு சொல்லுமா. ஆண்டி போங்க, இப்போவே போய் விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொல்லுங்க. என் மாமனார் இப்பவே எங்க அப்பாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. அப்பாவை பத்தி எந்த விஷயமும் அவர்கிட்ட சொல்ல வேண்டாம், நீங்க அம்மா கிட்ட சொல்லிடுங்க. அவர் கேட்டாருன்னா எங்க அப்பா தான் சித்தியை பார்க்க ஊருக்கு போயிருக்கிறதா சொல்லுங்க. சரிம்மா, சொல்றேன். நான் இப்பவே உங்க அம்மா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். தேங்க்யூ ஆண்டி. சரிம்மா. கடவுளே, நடந்த எந்த விஷயமும் மாமாவுக்கு தெரியக்கூடாது.
எங்க குடும்பத்துக்கு உதவி செய்ய போய் கடைசியில இந்த குடும்பத்தை விட்டு விலகிடுவீங்க போல இருக்கு. 2 விஷயம் நித்யா. முதல் விஷயம், அதுவும் என்னோட குடும்பம்தான். இந்த குடும்பத்தை நீ உன் குடும்பமா ஏத்துக்கிட்ட மாதிரி தான். 2வது விஷயம், நான் ஏற்கனவே முடிவு எடுத்துட்டேன். இனி அந்த முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். இல்ல அமர், நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை நாளைக்கு ஏதாவது இந்த வாட்டி யாரும் உன் மேல பழி போட மாட்டான். ஒருவேளை போட்டுட்டா நான் உன் முன்னாடி வந்து நின்று எல்லா பழியும் நான் ஏத்துப்பேன். என் மேல நம்பிக்கை இருக்குல்ல?